وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في محكم تنزيله العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الخير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாபாக்கள் நம் அருமை நாள் வரையிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் அவனை பணிந்து வணங்குவதற்காக அவனிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரு உலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனால் புனிதமாக்கப்பட்டு கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோற்று அதிலும் கூடுதல் சிறப்பாக சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில் எல்லாம் சிறந்த நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் முன் அறிவிப்பு செய்யப்பட்ட இந்த ஜும்ஆ என்கின்ற ஒன்று கூடலின் மூலமாக இறைவனை வணங்குவதற்காக நாம் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ரமலான் ஏராளமான சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிற மாதம்.
நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் பல 100 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தருகிற மாதம். இந்த மாதத்தினுடைய ஆகப்பெரும் சிறப்புகளில் ஒன்று, இந்த மாதம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பெறுவதற்காக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனை நமக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக வழங்கியிருக்கிறார். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் அவனுக்கு தேவையான வாழ்வியல் வழிகாட்டுதல் இந்த குர்ஆனில் உண்டு. உங்களுடைய எல்லா காலத்திற்கும் எல்லா நிலைகளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் வழிகாட்டுதல் கேட்பீர்களேயானால் அது உங்களுக்கு குர்ஆனில் இருக்கிறது. அந்த குர்ஆனை நாம் பிரிப்பதாக இருந்தால், குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பகுதி பகுதியாக வகை வகையாக பிரிப்பதாக இருந்தால், அந்த குர்ஆனில் 3இல் 1 வரலாறு சம்பந்தப்பட்டது. சட்டதிட்டங்கள் உண்டு குர்ஆனில், அமல்கள் சார்ந்த செய்திகள் உண்டு, மறுமை சார்ந்த செய்திகள் உண்டு. அதே போல குர்ஆனில் வரலாறு சம்பந்தமான செய்திகளும் உண்டு. அது குர்ஆனுடைய 3இல் 1 பகுதியாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் வரலாறுகளை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான்? பக்கங்களை நிரப்புவதற்காகவா? ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் வேதம் என்று ஒன்று இருந்தால் அது ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடாது, அது ஒரு 500-600 பக்கங்களை கொண்டதாக இருந்தால்தான் வேதம் என்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பக்கங்களை நிரப்புவதற்காகவா இறைவன் நமக்கு வரலாறை சொல்லித் தருகிறார்? வரலாறுகளை குறித்து இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிற செய்தி, லக்கது கான லக்கும் ஃபீஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர வமன் யதவல்லா ஃபஇன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வரலாறுகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களிடத்திலே, உங்களுக்கு முன்னால் இந்த உலகில் வாழ்ந்து மரணித்த மக்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த உலகில் வாழ்ந்து மரணித்தார்களோ அந்த மக்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகானதொரு வாழ்வியல் முன் உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் எழுகிற பிரச்சனைகளுக்கு, நம் வாழ்க்கையில் எழுகிற சந்தேகங்களுக்கு நாம் விடை தேட வேண்டுமாக இருந்தால், அவைகளுக்கு நாம் பதில் தேட வேண்டுமாக இருந்தால் அது எங்க இருக்கிறதுனா வரலாறுல இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். பிரச்சனைகள் எழும் பொழுது, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் எழும் பொழுது, சோதனைகள் எழும் பொழுது இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற வழி நமக்கு தெரியணும்னா அதை நாம் எங்க கேட்கலாம், எங்க பார்க்கலாம்? நமக்கு முன் வாழ்ந்த மக்களுடைய வரலாறுல பார்க்கலாம். அந்த மக்களின் வரலாற்றில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. எப்படியான தீர்வு அது? அது எதன் அடிப்படையில் அந்த தீர்வு அமைந்திருக்கிறது என்று கேட்டால் பிரார்த்தனையின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அந்த தீர்வுகள் எல்லாம் பிரார்த்தனையை மையமாக கொண்டு, அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் நமக்கு வரலாறுகளை சொல்லித் தருகிறார். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. சிலருக்கு பொருளாதார தேவை இருக்கிறது, சிலருக்கு பிள்ளை தேவை இருக்கிறது, சிலருக்கு மன நிம்மதி தேவையாக இருக்கிறது, சிலருக்கு நேர் வழி தேவையாக இருக்கிறது, சிலருக்கு பாவ மன்னிப்பு தேவையாக இருக்கிறது. இப்படி மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. இந்த தேவையுடையவர்கள் எல்லாம் இவைகளை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதற்கான வழிகாட்டுதலை நாம் வரலாறில் பெறலாம். பிரார்த்தனையின் மூலமாக நம்ம நிறைய பிரார்த்தனை செய்கிறோம், அன்றாடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு நாளைக்கு 5 வக்துக்கு பிரார்த்தனை செய்கிற ஆட்களும் உண்டு, அல்லது அவர்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எல்லா நேரத்திலும் பிரார்த்தனை செய்கிற ஆட்களும் உண்டு. பிரார்த்தனையை எப்போவாவது ஒரு முறை கேட்கிற ஆட்களும் உண்டு. என்ன சரி, அல்லது 5 வக்துகளிலும் தொடராக கையேந்தி பிரார்த்தனை கேட்கிற மக்களையும் பார்க்கிறோம். எப்பொழுதாவது ஒரு முறை பிரார்த்தனை
பிரார்த்தனை செய்கிற மக்களையும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனைகளை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது என்பதற்கான அழகான வழிகாட்டுதலை நாம் எங்கிருந்து பார்க்கிறோம் அப்படின்னா வரலாறுகளிலிருந்து பார்க்கிறோம். எப்படி? முதலாவதாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனிடத்தில் செய்கிற பிரார்த்தனை பாருங்கள். ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினாத்தி வலா தஸிதி ஸாலிமீன இல்லா ஜபாரா. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் கேட்கிற பிரார்த்தனை, ரப்பி இறைவா, இக்ஃபிர்லி என் பாவங்களை மன்னிப்பாயாக, வலி வாலிதைய என் பெற்றோருடைய பாவங்களையும், வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் ஆண்களோ பெண்களோ யாரெல்லாம் என்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்களோ, வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக. வலா தஸிதி ஸாலிமீன இல்லா ஜபாரா அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர வேறு எதையும் நீ அதிகரிக்காதே அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனைகளுடைய ஒழுங்குகளில் முதல் ஒழுங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரார்த்தனையை மன்னிப்பை கொண்டு தொடங்கணும். மன்னிப்பை கொண்டு என்ன செய்கிறது? பிரார்த்தனையை தொடங்குறது. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் என்ன? ரப்பிக்ஃபிர்லி, அல்லாஹ்வே என்னை முதல்ல மன்னி, நான் செய்த பாவங்களை மன்னி. நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய கவனத்துக்கு வந்தோ வராமலையோ அல்லது பேச்சின் மூலமாக செயலின் மூலமாக அல்லது கண் ஜாடையின் மூலமாக கூட நாம் என்ன செய்யலாம்? போகிற போக்கில் சில மக்களுக்கு நாம் அனிதம் செஞ்சுட்டு போயிடலாம். போகிற போக்கில் நாம் சின்ன பாவங்களை செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு உதாரணம் சொல்வதன் மூலமாக ஒரு சாதாரண பேச்சின் மூலமாக ரொம்ப லேசாக என்ன செஞ்சிருவோம்? ஒரு சிறிய பாவத்தை சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? கடந்து போயிடுவோம். அதெல்லாம் நாம் கணக்கில் வச்சுருப்போம்னா வச்சுருக்க மாட்டோம். அதெல்லாம் நாம் கணக்கில் வச்சுருப்போம்னா வச்சுருக்க மாட்டோம். இப்போ அதையெல்லாம் எப்படி போக்குவதுன்னு கேட்டிங்கன்னா, பிரார்த்தனைகளின் மூலமாக. அந்த பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கிற ஒழுங்குகளின் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரார்த்தனையை மன்னிப்பை கொண்டு தொடங்குவது. அல்லாஹ்வே என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிற பிரார்த்தனை. அதே போல் அதில் தொடர்ந்து கேட்குறாங்க, தனக்கு மட்டுமானதாக அந்த பிரார்த்தனையை நிறுத்தி கொள்ளவில்லை. அல்லாஹ்வே என் பாவத்தை மன்னிச்சிரு, என் குடும்பத்தாருடைய என் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, சமூகத்தை வழிநடத்துகிற தலைவர்களுக்கான அடையாளங்களில் ஒன்று அவர்களுடைய பிரார்த்தனையில் இந்த சமூகமும் இருக்கணும். சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்புகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களுடைய அடையாளங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பிரார்த்தனை. அவர்களுடைய மற்ற மக்களை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பொறுப்புகளில் இருக்கிற மக்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா மக்களுக்கும் சேர்த்ததாக இருக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா, ஈமான் கொண்டவர்களுக்கும் சேர்த்து நீ பாவம் மன்னிப்பு வழங்குகிறாங்க இல்லையா, இந்த சமூகத்துக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் இருக்கணுங்கிறது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையிலிருந்து நாம் தெரிய வருகிற செய்தியாக இருக்கிறது. ரெண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன்கிட்ட செய்கிற பிரார்த்தனையை பாருங்கள். ஆல ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி ஃபகஃபர லஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன்கிட்ட கேட்ட பிரார்த்தனை, ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி, அல்லாஹ்வே எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன். இன்னி ظلمت நஃப்ஸி, எனக்கு நானே அநீதம் செய்து விட்டேன். ஃபக்ஃபிர் லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்ன செய்கிறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. நாம் அவ்வளவு லேசாக ஒத்துக்கிட மாட்டோம். நாம் செய்கிற பாவங்களை அல்லது நாம் செய்கிற தவறுகளை நாம் என்ன செய்ய மாட்டோம்? அவ்வளவு லேசாக ஒத்துக்கிட மாட்டோம். அது அந்த நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியல, அது அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா தெரியும், அது நீங்கள் சொல்கிறது லேசு, நீங்கள் அங்கே இருந்திருந்தா தெரியும், அது அவர் சொன்னதுனால நான் அப்படி செஞ்சேன், எங்கள் அம்மா சொன்னாங்க அல்லது எங்கள் அத்தா சொன்னார், அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அப்படித்தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நாம் செஞ்ச தவறுகளுக்கு காரணம் சொல்லுவோம். அதை எந்த அளவுக்கு அதை நியாயப்படுத்த முடியுமோ, எந்தெந்த காரணங்களை எல்லாம் சொல்லி அதை நியாயப்படுத்த முடியுமோ அப்படியான காரணங்களை எல்லாம் தேடி அது தப்பு தான், ஆனால் நான் வேணும்னே அதை செய்யலைன்னு என்ன செய்வோம்? அதை அப்படியே பூசி மெழுகுவோம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையில் இருக்கிற செய்தி அது தப்பு தான், அது தப்பு தான்.
எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு. இப்போ அல்லாஹ் கிட்ட நாம செஞ்ச தப்பை ஒத்துக்கிடணும். நீங்கள் உலகத்தில் யார்ட்டையும் ஒத்துக்கங்க, ஒத்துக்காமல் போங்க, அது ரெண்டாவது. நீங்கள் யார்ட்டையும் மன்னிப்பு கேளுங்க, கேட்காம போங்க, ரெண்டாவது. நம்ம அவ்வளோ லேசாக யார்ட்டையும் கேட்க மாட்டோம். நம்ம பேரில் தப்பே இருந்தாலும் நாம் வெளியில் கோவப்பட்டிருப்போம், வெளியில் டென்ஷன் ஆகிருப்போம், வெளியில் இருக்கிற கோவத்தோடு வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுமா நாம் கோவத்தோடு உள்ளே போகிறோங்கிறது? அவங்க யதார்த்தமாக எதையாவது பேசுவாங்க, அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுந்துருவோம். அவங்களுக்கு தெரியுமா நாம் என்ன மனநிலையில் வீட்டுக்குள்ளே போனோங்கிறது? தெரியாது. சரி, அப்படி எரிஞ்சு விழுந்துட்டோமே, அவங்கள்ட்ட என்னைக்காவது திரும்ப கேட்டோமா, மன்னிப்பு கேட்டிருக்கோமா என்னைக்காவது? ஏமா அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது அது ஏதோ ரோட்டில் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் வந்தேன், நீ எதுவும் நினச்சிக்கிடாதே அப்படின்னு மனைவிட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் மனைவிட்டையோ அல்லது வேறு யார்கிட்டையோ எங்கோ உள்ள கோபத்தை யாரோ ஒரு மேலே காட்டினதுனால என்னைக்காவது அது தப்பு தான், நீ என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ பேச வந்த, நான் தெரியாமல் தான் நீ திட்டோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? சொல்ல மாட்டோம், ரொம்ப லேசாக கேட்க மாட்டோம். சரி, மனிதர்கள்ட்ட கேட்குறப்ப போகிறது ரெண்டாவது. அல்லாஹ்கிட்ட கேட்டுரும். அல்லாஹ்கிட்ட கண்டிப்பாக என்ன செய்யணும்? அல்லாஹ்வே நான் செஞ்சது தப்பு, நான் எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னின்னு என்ன செய்யணும்? அல்லாஹ்கிட்ட செய்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. மூணாவது பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட கேட்கிற பிரார்த்தனை, பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள், குழந்தைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட கேட்ட பிரார்த்தனை பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை, ரப்பி இஜஅல்னி முகீம ஸலா, அல்லாஹ்வே என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கு, என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவனாக ஆக்கு, வ மின் ذُرِّيَّتِي என் வழிமுறை என்னுடைய சந்ததியிலும் என்னுடைய வழித்தோன்றல்களிலும் நீ யாரை எனக்கு பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறாயோ, நீ யாரை எனக்கு வழித்தோன்றல்களாக எனக்கு சந்ததிகளாக நீ யாரை வழங்கி இருக்கிறாயோ அவர்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக மாற்றுன்னு யார் கேட்கிறா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிள்ளைகளுக்காக கேட்கிறாங்க. நம்முடைய பிரார்த்தனையின் பெரும் பங்கு யாருக்காக இருக்கணும்? நம் பிள்ளைகளுக்காக இருக்கணும். நம்ம ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்குறோம், நம்ம ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறோம், நம்ம எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு பக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் செய்து காட்டுகிறோம், சொல்லி காட்டுகிறோம். அதோடு சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய காரியங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்காக நாம் கேட்கிற பிரார்த்தனை. அதனால தான் அந்த பிள்ளை பிறந்தப்ப இல்லை, அந்த பிள்ளை பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற ஒரு ஆண் பெண்ணுடைய ஒன்று கூடல் இருக்கிறது, கணவன் மனைவி என்கின்ற ஆண் பெண்ணுடைய ஒன்று கூடல் இருக்கிறது அல்லவா, அந்த ஒன்று கூடலில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு ஒன்று கூடல், அதுல கூட பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வே நீ எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பிள்ளை செல்வத்தை ஷைத்தானை விட்டு பாதுகாத்துன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா இல்லையா பிரார்த்தனை? அப்ப ஆரம்பத்தில் கேட்கிற பிரார்த்தனை அந்த பிள்ளைகள் பிறந்த பிறகும் சரி, அவர்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக வாழ்கிற காலம் முழுக்கவும் சரி, அவர்களுக்காக நம் பிரார்த்தனையின் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போல அந்த பிரார்த்தனையை முடிக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாருங்க, ரப்பனா வ தகப்பல் துஆ, ரப்பனா வ தகப்பல் துஆ. பிரார்த்தனையுடைய ஒழுங்குகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்கிட்ட வலியுறுத்துறது. வ தகப்பல் துஆ, என் பிரார்த்தனையை அங்கீகரிச்சுக்க, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கன்னு என்ன சொல்றது? அல்லாஹ்கிட்ட சொல்றது. தைரியமா கேளு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்விடத்திலே பதில் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது வலியுறுத்தி கேளுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பிரார்த்தனை செய்யும் பொழுது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தில் கேட்காதீங்க. அல்லாஹ்கிட்ட கேட்பதாக இருந்தால் வலியுறுத்தி கேளுங்கள். நீ தான் என்ன படைச்ச, நீ தான் இந்த தேவையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த, நீ தான் எனக்கு தரணும், தா அப்படின்னு கேட்கணும். நான் ஒன்றை விட்டா யார்ட்டையும் கேட்க முடியாது. இதை செய்து தருவதற்கான ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. இது ஒன்னால மட்டும்தான் முடியும். எனக்கு செய்து கொடுன்னு பிரார்த்தனையை வலியுறுத்தி கேட்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, தகப்பல் துஆ, அல்லாஹ்வே என் துஆவை அங்கீகரிச்சுக்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு அந்த செய்தியை கற்றுத் தருகிறார்கள். அடுத்தது பாருங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகிறான், பாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரது மனைவி 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை, காலா ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அல்லாஹ்வே இன்னா ظلمنا انفسنا, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். وان لم تغفر لنا وترحمنا, நீ மட்டும் எங்களை மன்னிக்கலன்னா, நீ மட்டும் எங்களுக்கு கருணை செய்யலன்னா லனக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள் இல்லையா பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நல்லா யோசிச்சு பாருங்க. நீ எங்களை மன்னிக்கலன்னா, நீ எங்களுக்கு கருணை காட்டலன்னா நாங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவர். என்ன பாவம் செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? அப்படி என்ன பெரிய இணை வைத்தார்களா, மாறு செய்தார்களா, நயவஞ்சகத்தனத்தில் ஈடுபட்டார்களா, நிராகரித்தார்களா, வேற சிலைகளை உருவாக்கினார்களா, என்ன செய்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? ஒரு பழம், ஒரு மரம், அதை நெருங்காதேன்னு அல்லாஹ் சொன்னா நெருங்கிட்டாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய குற்றமாக நம்ம கணக்கில் இறைவனுக்கு செய்கிற சின்ன பாவமாக இருந்தாலும் அது கணக்கில் எடுக்கப்படும் வேற. இப்போ நம்ம கணக்குக்கு யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு பாவமானு நம்ம கேட்போம். நபிமார்கள் என்ன பெரிய பெரிய பாவமாக பண்ணாங்க? அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிருன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நூஹ் நபி கேட்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன மன்னிச்சிருன்னு கேட்குற அளவுக்கு நபிமார்கள் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டாங்க? அப்படி என்ன பெரிய ஹராம செஞ்சுட்டாங்க? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு எல்லா நபிமார்களும் எல்லா கேட்கிறார்கள். எவ்வளவு பாவம் செய்கிறோம் ஒரு நாளைக்கு, எவ்வளவு பாவம் செய்கிறோம் ஒரு நாளைக்கு, ஒரு விஷயத்தில், ஒரு மாதத்திற்கு, ஒரு வாரத்திற்கு நீ எவ்வளவு பாவம் செய்கிறோம், எத்தனை முறை மன்னிப்பு கேட்டுப்போம்னு யோசிச்சு பாருங்க. கெஞ்சுறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீ எங்களுக்கு மன்னிக்கலன்னா, நீ மட்டும் கிருபை செய்யலைன்னா, நீ மட்டும் அருள் செய்யலைன்னா. நம்ம கேட்கலாம், சார் நீங்கள் மட்டும் மனசு வைக்கலாம், இது நடக்காது, உங்களுக்கு என்ன தேவையாக செஞ்சு தந்துருந்தேன், இந்த ஒன்றை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க, எனக்காக இதை செஞ்சு கொடுத்துருங்க. போனால் கேட்குறோமா? அரசு அலுவலர்களுக்கு போனால் கேட்குறோமா? அரசியல்வாதிகள்கிட்ட போனால் கேட்குறோமா? காவல்துறைக்கு போனால் கேட்குறோமா? நீதிமன்றத்தில் போனால் சார் இந்த ஒன்றை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? கெஞ்சுறாங்க அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வே மன்னிச்சிரியா அல்லா, நீ மட்டும் எனக்கு கருணை செய்யலைன்னா, நீ மட்டும் கிருபை செய்யலைன்னா நான் நஷ்டவாளிகள் ஒருவராக ஆகிவிடுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் கிட்ட கெஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்கணும். அல்லாஹ் கிட்ட நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு கெஞ்சி கேட்கணும். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையில் நமக்கு கிடைக்கிற ஒரு படிப்பினை. அடுத்ததாக பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை. அல்லாஹ் சொல்லி தருகிறான் திருமறை குர்ஆன்ல, வ அய்யூப் இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ரஹீமீன். நபிமாருடைய பிரார்த்தனைகளில் இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக கேட்பாங்க, சுருக்கமாக கேட்பாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை என்ன? ரப்பி இறைவா, அய்யூப் இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு, இறைவா நான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்கள்லேயே ரொம்ப அதிகமாக நோய்வாய்ப்பட்ட நபி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அன்னி மஸ்ஸனிய துர்ரு, நான் கடுமையாக சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். அன்த அர்ஹமுர் ரஹீமீன், நீ கிருபையாளர்கள் எல்லாம் கிருபையாளர். என்ன கேட்கல? நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என் கஷ்டத்தை நீக்கித்தா, என் சிரமத்தை போக்கித்தா, எனக்கு அதைத்தா இதைத்தான்னு கேட்கல. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அன்த அர்ஹமுர் ரஹீமீன், நீ கிருபையாளர் எல்லாம் கிருபையாளன். அப்புறம் என்ன அர்த்தம்? நான் சொல்றதை சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். நம்ம சொல்றோம்ல, இப்படி தான் இருக்கணும், அதுக்கு மேலே ஓ விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக கேட்பாங்க. அல்லாஹ்வே எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, நீ கிருபையாளன் எல்லாம் கிருபையாளன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் நீ நிவர்த்தி செய்து தான் அர்த்தம். இது யார் கேட்கிற பிரார்த்தனை? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை. அடுத்ததாக பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிற பிரார்த்தனை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறான், வ ஜக்கரியா இது நாதா ரப்பஹு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனி வகைகள், கையில் இருக்கிற பழ வகைகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பழ வகைகளை பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல கிடைக்கிற பழமும் அல்ல, அது அந்த பழம் கிடைக்கிற சீசனும் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ற அந்த பழங்கள் அது அந்த சீசனும் கிடையாது, அந்த பழம் கிடைக்கிற இடமும் கிடையாது. ஆனால் குல்லமா தகல அலைஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு முறை வந்து பார்க்கும் பொழுதும் அவர்கள் அந்த கனிகளை உண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க,
யா மரியம் அன்னா லக்கி ஹாதா, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கிறாங்க. மரியமே இந்த பழம்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுங்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மின் இந்தி ரப்பி, இது என் இறைவன்ட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அங்கே உடனே ஜக்கரியா நபி அல்லாஹ்வை அழைத்து கேட்கிறார்கள், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். அல்லாஹ்வே லா ததர்னி ஃபர்தன், என்னை தனி ஆளாக இந்த உலகத்தில் விட்டுறாத. ஏன் குழந்தை கிடையாது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். நீண்ட நெடுங்காலமாக ஜக்கரியா நபிக்கு குழந்தை கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வே என்னை ஃபர்தனாக சந்ததியற்றவனாக இந்த உலகத்தில் விட்டுறாத. வஅன்த கைருல் வாரிசீன், நீ யாரு, நீ பிள்ளை செல்வங்களை வழங்கக்கூடியவதில் ஆக சிறந்தவன் அப்படிங்கிற பிரார்த்தனையை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ்கிட்ட முறையிடுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இந்த அத்தனை பிரார்த்தனைகளிலும் நபிமார்களுக்கு பிரச்சனை எங்க ஏற்படுகிறதோ அந்த இடத்திலேயே பிரச்சனை அல்லது சோதனை அல்லது தேவை ஏற்பட்ட உடனேயே அவர்கள் தேவைகளை முதலாவதாக முறையிடுகிற இடம் எங்கன்னா இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. நாம் என்ன செய்வோம், எடுத்த உடனே ஒரு பிரச்சனையை நாம் என்னைக்காவது அல்லாஹ்கிட்ட முறையிட்டிருப்போமான்னு யோசிச்சு பாருங்களேன். எடுத்த உடனே ஒரு பிரச்சனையை என்னைக்காவது நாம் அல்லாஹ்கிட்ட முறையிட்டிருப்போமா? முதல்ல அறிவை கொண்டு யோசிப்போம். நம்ம அறிவுக்கு கிடைக்கலன்னா நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். ஆலோசனை கிடைச்சி அப்புறம் யாரையாவது போய் பார்த்து, யாரையாவது கையை பிடிச்சி, யாருக்காவது காசை கொடுத்து அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியுமான்லாம் பார்த்து கடைசியாக எங்கே போவோம், அல்லாஹ்கிட்ட வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். எல்லாம் இந்த உலகத்தில் அவருடைய உடலால் முடிந்தது, பொருளால் முடிந்தது, அதிகாரத்தால் முடிந்தது, பதவியால் முடிந்தது, பழக்கத்தால் முடிந்தது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக எதுவுமே நடக்காதுன்னு உடனே எங்கே வருவோம், அல்லாஹ்கிட்ட வருவோம். அப்படி அல்ல. பிரச்சனைகளோ சோதனைகளோ வந்தால் முதலாவதாக நாங்கள் செல்ல வேண்டியதே அல்லாஹ்கிட்ட தான். முதலாவதாக நாம் முறையிட வேண்டியதே அல்லாஹ்கிட்ட தான். எல்லா நபிமார்களும் முதலாவதாக அங்கே தான் முறையிட்டு இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் அங்கே தான் அழுது இருக்கிறாங்க. அல்லாஹ்கிட்ட அழுது பிரார்த்தனை செய்ய, அழுது மன்றாடி இருக்கிறாங்க. என்னைக்காவது அழுகையை பாருங்க, என்ன சொல்லி வளர்க்குறோம் நாம பிள்ளைகளே, ஆம்பளையா இருந்துக்கிட்டு அழலாமா அப்படின்னு. ஆம்பளையா இருந்துக்கிட்டு அழலாம், ஏன் ஆம்பளைன்னா அழக்கூடாதா? ஆம்பளைன்னா அழக்கூடாதுன்னு நாமளே நமக்கு ஒரு வரையறை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆம்பளைன்னா அழக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த போர் வீரர், இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த தலைவர், இந்த உலகின் ஆகச்சிறந்த ஒப்பற்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். தாடி நனைகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். தாடி நனைகிற அளவுக்கு. ரசூலுல்லாஹ்விடவா நீங்க பெரிய தைரியசாலி? ரசூலுல்லாஹ்வுடைய நாம பெரிய உடல் வலிமை உள்ள ஆளு? ரசூலுல்லாஹ்விடவா நாமெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க? அந்த தூதரே உட்கார்ந்து அழுகிறார் என்றால் யோசித்து பாருங்கள் நம்ம நிலைமையெல்லாம் என்ன. பத்ருடைய போர்க்களத்தில் எதிரிகளை சிறைபிடிக்கிறார்கள். எதிரிகளை சிறைபிடித்து இவர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் நம்முடைய உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, எல்லாம் நமக்கு இரத்த வழி சொந்தம். ஃபிதியா வாங்கிட்டு விட்டுருங்க, பிணை தொகையை வாங்கிட்டு விட்டுருவோம், இவங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நாம இவங்களை கைதியா பிடிக்கலன்னா இவர்கள் நம்மை கொலை செய்திருப்பார்கள். இவர்கள் நம்மோடு உறவு கொண்டாட வந்தவர்கள் அல்ல, நம்மை கொலை செய்ய வந்தவர்கள். விடக்கூடாது, அத்தனை பேரையும் வெட்டி கொல்லணும். அது எப்படி வெட்டணும்? என் உறவினரை நீங்க என்கிட்ட தரணும், இவர் உறவினரை இவர்கிட்ட கொடுக்கணும். யார் யாருக்கு யார் யார் சொந்தமோ அவங்க கையில கொடுத்து வெட்டணுமா. எனக்கு ரொம்ப நெருக்கமானவனை நான் தான் வெட்டுவேன் அப்படிங்கிறார். அது அவருடைய குணம், 2 பேருடைய குணம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு பிணை தொகையை வாங்கி உரிமை விட்டுட்டாங்க. மறுநாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் 2 பேரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார், வந்து பார்க்கிறார், 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. யார் ரசூலல்லாஹ் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. யார் ரசூலல்லாஹ் ஏன் அழுகுறீங்க, காரணத்தை சொல்லுங்க.
அவர்கள் ஏன் ரதியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஏன் அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு இப்ப தெரியும். உமர் கேட்கிறார் ரதியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீங்க சொல்லுங்க. நீங்க சொல்கிற காரணம் எனக்கு அழுகையை வரவழைத்தால் நான் அழுகிறேன். நீங்க சொல்ற காரணம் எனக்கு அழுகையை வர வச்சா நான் அழுகிறேன். அப்படி அழுக வரலன்னா நீங்க அழுகிறீங்களே அதுக்காகவாவது நான் அழுகிறேன் யார சொல்லலாம். நீங்க அழுகிறீங்களே அதுக்காகவாவது நான் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதால் சகாபாக்களால் தாங்க முடியாது, அதை பார்த்துக்கிட்டு அவங்களால இருக்க முடியாது. நீங்க அழுகிற ஒரே காரணத்திற்காக நான் அழுகிறேன் யார சொல்லலான்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உமரே நேற்று நடந்த அந்த ஆலோசனையில நீங்க என்ன முடிவை சொன்னீர்களோ அதே முடிவைத்தான் அல்லாஹ் வசனமாக இறக்கி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். நபியும் சரி, நபியோடு சேர்ந்து ஈமான் கொண்டவர்களுக்கும் சரி, இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்குபவர்களை கொலை செய்வதுதான் அவர்கள் மீது கடமை அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இந்த பூமியில் குழப்பம் நீங்குகிற வரைக்கும் காபிர்களை உயிரோடு விடக்கூடாது என்பதுதான் வசனம். துரீதுன அரதல் ஹயாத்த துன்யா, உலகத்தினுடைய அற்ப பொருளை ஆசைப்பட்டு நீ அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீ அவங்களை விட்டுட்ட. ஆனா அல்லாஹ் யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் எதை விரும்புகிறான் தெரியுமா? அல்லாஹ் மறுமையை நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உலகத்துடைய அற்ப பொருளை காசு பணத்தை நீங்க ஆசைப்பட்டு வந்தவனை பூரா உயிரோட விட்டுட்டீங்க. அல்லாஹ் மறுமையை விரும்புகிறான். இறைவனுடைய வேதத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் உங்களுக்கு முந்தவில்லை என்றால், மன்னிப்பு மட்டும் முந்தவில்லை என்றால் உங்களை பெரும் சோதனை, பெரும் அழிவு வந்து பிடித்திருக்கும்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உமரே உமரே அல்லாஹ் என்ன செய்திருப்பான் தெரியுமா? உம்மை மட்டும் உயிரோட விட்டு எங்க எல்லாரையும் அழிச்சிருப்பான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். உட்கார்ந்து அழுது இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆம்பளை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாஅத் தலைவர் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கலீஃபா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் போர்படை தளபதி இல்லையா? ஒரே நேரத்தில் 10 பேரோடு யுத்தம் செய்கிற உடல் வலிமை கொண்டவர் அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் அழுதிருக்கிறார். கடைசியா என்னைக்கு அழுதீங்க? என்னைக்கு அழுதும்? கடைசியா என்னைக்கு அல்லாஹ் கிட்ட அழுதும்? ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் அப்படின்னு மூமீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சகர் நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். என்னைக்கு கடைசியா அழுதும்? இன்னைக்கு காலையில, ஒரு வாரத்துக்கு முன்னால, ஒரு மாசத்துக்கு முன்னால, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால? சோதனை ஏற்பட்டப்போ அழுததெல்லாம் பேசக்கூடாது. கஷ்டம் வரும்போது மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்து, பிள்ளை ஆஸ்பத்திரியில் சேர்த்து, பாப்பா அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்து அழுததெல்லாம் கணக்கில் வைக்கக்கூடாது. நீங்களா வந்து உட்கார்ந்து உங்கள் 20, 30, 40, 50 வருஷம் வாழ்க்கையை நினச்சி பார்த்து, அதில் நீங்கள் செஞ்சது நல்லது தீமையெல்லாம் நினச்சி பார்த்து, நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் நினச்சி பார்த்து 2 சொட்டு கண்ணீர் கடைசியாக வடித்தது என்னைக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஐநானி ஐநானி 2 கண்கள், லா தமஸ்ஸகுமன் நார், அந்த 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. 2 கண்கள், 2 கண்ணுன்னா 2 பண்பு உடைய கண்கள், 2 பண்புகளுடைய கண்களை நரக நெருப்பு தீண்டாது. என்ன பண்பு அது? ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள், அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது. நரக நெருப்பு தீண்டாதுன்னா அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தால் அழுகிற மக்கள், அந்த மக்கள் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். யோசித்து பாருங்கள், இறை அச்சத்தால் அழுகிறோமா? இறை அச்சம் நமக்கு அழுகையை ஏற்படுத்துகிறதா? இறை அச்சம் நம்முடைய உள்ளத்தை நடுக்க செய்கிறதா? அல்லாஹ் என்கின்ற வார்த்தை உள்ளத்தை நடுக்க செய்கிறதா? நாம் செய்கிற வணக்க வழிபாடு, நாம் செய்கிற இபாதத்துகள், நாம் நின்று வணங்குகிற 11 ரக்காத்து, நாம் விழித்திருக்கிற இரவு, நாம கிடக்கிற பட்டினி, நாம குடிக்காம இருக்கிற தண்ணி, இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு எதை உணர்த்துகிறதுன்னு யோசிங்க. எதை உணர்த்துகிறது? இது சடங்கா? இது சடங்கா? இது சம்பிரதாயமா? எல்லாம் அவனுக்கு விரதம் இருக்க மாதிரி உனக்கு விரதம் இருக்கு, அவன் கட்டுப்பாடு இருக்க மாதிரி நீங்க அப்படியா? அதுக்கு பேரா? உலகத்துல எதுக்காக ஓடுறோம்? உலகத்துல எதுக்காக ஓடுறோம்? உணவுக்காக ஓடுறோம். கேட்டாகத்தானே சொல்லுவோம். உலகத்துல எதுக்கு ஓடுறோன்னு கேட்டா உணவுக்காக ஓடுறேன்னு சொல்லுவோம். 1 ஜான் வயத்துக்காக ஓடுறேன் அப்படிங்கிறான். அந்த 1 ஜான் வயத்துக்கு உணவு கொடுக்காம 13 மணி நேரம் இருக்க முடியுதா? அந்த 1 ஜான் வயத்துக்கு தண்ணி கொடுக்காம 13 மணி நேரம் இருக்க முடியுதா? 13 மணி நேரம் உங்களால் உணவை கட்டுப்படுத்த முடிகிறது என்றால் ஏன் இந்த வாழ்நாளில் பாவங்களை கட்டுப்படுத்த முடியாது?
ஏன் நம்முடைய வாழ்நாளில் ஹராம்களை கட்டுப்படுத்த முடியாது? ஏன் நம்முடைய வாழ்நாளில் இந்த அமல்களை இப்படியே நம்மளால் தொடர முடியாது? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்கிட்ட போங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்றாடுங்க, அழுங்க. அல்லாஹ் நம் பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நெருங்குங்கள். இறைவனுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நெருங்குங்கள். அவனுடைய பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் நெருங்குங்கள்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார். நம்முடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான வழிமுறைகள் என்னவோ அவைகளை கேட்டு இந்த ரமலானும் சரி அல்லது இனி வருகிற காலங்களிலும் சரி நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை இறைவனை சந்திக்கிற வேளையில் குற்றமற்றவர்களாக சந்திக்கிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய பிரார்த்தனையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? அந்த பிரார்த்தனையில் தலையாய நாம் கேட்க வேண்டியது பாவ மன்னிப்பு என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை மூலமாக அறிந்திருக்கிறோம். அறிந்ததின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவன் நம்முடைய பாவங்களை நாம் மன்னிப்பதற்காக நமக்கு பல வாய்ப்புகளை வழங்குவார். நோன்பு, தொழுகை, குர்ஆன் ஓதுதல், நல்ல காரியங்களை செய்வது, தீமையை விட்டு விலகுவது, இவை அனைத்தும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இறைவன் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள். ஓது செய்யும் பொழுது நாம் அந்த உறுப்புகளின் மூலமாக செய்கிற பாவம் மன்னிக்கப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு நடந்து வரும் பொழுது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு தீமை அளிக்கப்படுகிறது. ஒரு ஜும்மா முழுமையான முறையில் சரியாக நிறைவேற்றப்பட்டால் அந்த ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா கூடுதல் 3 நாள் 10 நாள் நாம் செய்கிற பாவம். இப்படியாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பல வழிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்படுத்தி தருகிறார்கள். அப்படியான வழிமுறைகளில் ஒன்றுதான் தான தர்மங்கள். தான தர்மம் என்ன செய்யும்? நாம் செய்கிற பாவங்களை மன்னிக்கும். நாம் செய்கிற அது சிறுபாவமோ பெரும்பாவங்கள் நாம் மன்னிப்பு கேட்டாகணும். சிறுபாவங்களை பொறுத்தவரையில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்ன செய்யும்? அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு நன்மை, பல மடங்கு நன்மைகளையும் அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டணத்தில் இயங்கி வரக்கூடிய அல் மாஹிர் அப்படிங்கிற திருமறை குர்ஆனுடைய மனனப்பள்ளி, இந்த மனனப்பள்ளியை பொறுத்தவரையில் இங்கே 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி அல்லாஹ்வுடைய வேதத்தை மனனம் செய்து வருகிறார்கள். சமீபத்தில் போன மாதத்தில் தான் அங்கே பட்டமளிப்பு விழாலாம் நடந்து முடிஞ்சது. அந்த நிறுவனத்தினுடைய பொருளாதார உதவிக்காக சகோதரர்கள் நம்மை நாடி வந்திருக்கிறார்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் ஆகச் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்பித்து கொடுப்பவர் தான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்படியான ஆகச் சிறந்த பணியை செய்து வருகிற நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய பொருளாதார உதவிக்காக சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களால் ஆன பொருளாதார உதவிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக வாரி வழங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வானாக. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஈமானிய உணர்வையும் இஸ்லாமிய பிடிப்பையும் கொடுத்து வாழ்கிற காலத்தில் உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிற தருவாயில் உண்மை முஸ்லீமாக மரணிக்கிற நல்ல வாய்ப்பினை எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ கஃபூர் ரஹீம். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா முகல்லிபல் குலூப் ஸபித் குலூபனா அலா தீனிக் யா முஸ்ஸரிஃபல் குலூப் ஸபித் குலூபனா அலா தாஅத்திக். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما انتم تصنعون.